நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்யம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமிதம் பிராஞ்சலிர் ஆஞ்சநேயம். ஆஞ்சநேயரை வணங்குகிறோம். அஞ்சனை பெற்ற செல்வம் ஆஞ்சநேயர். தாடை பெருத்திருந்தபடியால் ஹனுமான். வாயுவின் புத்திரன் வாயுகுமாரன், வாதாத்மஜன், மாருதி. இப்படி எத்தனையோ திருநாமங்கள் ஹனுமானுக்கு இருந்தாலும் அவருக்கு பெருமை சேர்க்கும் நாமம் எது தெரியுமோ? அவர்தான் ராமதூதன், ராமதாசன், ராமபக்தன். எங்கு நாம் ஆஞ்சநேயரை சேவித்தாலும் வினய ஆஞ்சநேயர். அஞ்சலி ஹஸ்தத்தோடே குனிந்த தலை நிமிராமல் எப்போதும் ராமனை உள்ளத்தில் தேக்கி கொண்டு ஆஞ்சநேய சுவாமி சேவை சாதிக்கிறார். அபய ஆஞ்சநேயராக இருக்கிறார், வீர ஆஞ்சநேயராக இருக்கிறார், விஜய ஆஞ்சநேயராக இருக்கிறார், பஞ்சமுக ஆஞ்சநேயரை சேவிக்கிறோம். இப்படி எத்தனை வடிவம் இருந்தாலும் ஆஞ்சநேய சுவாமி ஹனுமான்னு சொல்லணும்னா நமக்கு உடனே எது ஞாபகத்துக்கு வரும்? தன்னடக்கம், பணிவு, ராமபக்தி, பேச்சில் சாமர்த்தியம், நேர்மை, உறுதி, உற்சாகம், பெரும் முயற்சி, அருள், கருணை, வீரம், விவேகம், பலம். எத்தனை வேணும்னாலும் சொல்லலாம். இது இத்தனையும் தான் ஆஞ்சநேயரையே நமக்கு ஒரு படம் பிடித்து காட்டுகின்றன. அதை நினைவில் கொண்ட விதுரர் அந்த அனைத்து பண்புகளையும் பட்டியலிட்டா போலே முக்கியமான 7 பண்புகளை எடுத்தார். இது உனக்கு வேணுமே, இதில் கொஞ்சமானும் இருந்தால் தான் உனக்கு நேர்மை இருக்குன்னு அர்த்தம். அப்போதான் வாழ்க்கை வளம் பெறும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும். அதற்கு வழி இந்த பண்புகளெல்லாம் இருக்க வேண்டும். நாம் இப்போ நினச்சி பேச போகிறதெல்லாம் ஹனுமாரை பற்றி. ஆனால் அது இப்போ எழுதப்பட்டிருக்கிறது மகாபாரதத்தில். நமக்கு தோணும் திரேதாயுகத்து ஆஞ்சநேயர் ராமபக்தன், துவாபர யுகத்து விதுரர் கிருஷ்ண பக்தர். அவர் எப்படி ஹனுமான ஞாபகம் வச்சுன்னு எழுதுறாருனால், ஹனுமான் எந்த ஜென்மத்திலையும் பக்தன் தானே, இப்பவும் இருக்கிறாரே. அவர் என்ன திரேதாயுகத்தோட முடிந்து போனவரா? சிரஞ்சீவியாக ராம பக்தியோட எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் கைகூப்பி கொண்டு, கைகளில் கட்டை பிடித்து கொண்டு, வாசித்து பாடிக்கொண்டு ராமநாமத்தையே கூறிக்கொண்டிருக்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இது ஆஞ்சநேயர் சொன்னத்தனை ரசிக்கும். ராமநாமம்னு சொல்லணும்னால் ராம 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 என்று விடாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். ஸ்ரீராம், ஜெயராம், ஜெய ஜெயராம். வடக்க போங்கோ, சியாராம் சியாராம், ஜெய் சியாராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஆஞ்சநேயர். எப்போதும் இந்த குரல் தான் ஒலிக்கும். அவரிடத்திலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்ன? பக்தி, தன்னடக்கம், எத்தனை உறுதி, எடுத்த செயலில் துணிவு, காரியத்தை நடத்தக்கூடிய வல்லமை, முடிவெடுக்கக்கூடிய சாமர்த்தியம், இதெல்லாம் தான் ஹனுமார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். உத்தானம், சம்யமஹா, தாக்ஷ்யம், அப்பிரமாதா, திருதிஹி, ஸ்மிருதிஹி, சமீக்ஷ சமாரம்பா வித்தி மூலம் பவஸ்யது. நம் வாழ்க்கை வளம் பெறுவதற்கு இந்த குணங்கள்லாம் முக்கியம்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த பண்புகளை ஆஞ்சநேயரிடத்துல எங்கெங்க பார்த்தோம் அப்படிங்கிறத சொன்னேன்னா புரிஞ்சுபட போகிறது. முதல்ல சொல்றார் பெருமுயற்சி, உத்தானம். அது ஆஞ்சநேயரிடத்தை எவ்வளவு பார்த்துருக்கோம். எத்தனை முயற்சி இருந்தால் 6 நினைச்சு கூட பார்க்க முடியாத கடலை தாண்டுவார். கடலை தாண்டி தேடுவதுன்னு நம்ம நினைக்க முடியுமா? இன்னைக்கு ஏரோப்ளேன் இருக்கு, அதில் ஏறி போகலாம், தேடிட்டு வரலாம். அதுவே பல இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளால் முடியாது. ஏரோப்ளேன் எங்கே இறங்குமோ அங்கே தான் போக முடியும். ஹெலிகாப்டர் எங்கே இறங்குமோ அங்கே தான் போக முடியும். ஹனுமானுக்கு அப்படி இல்லையே, எங்கே வேணும்னாலும் இறங்கலாம், எங்கே வேணும்னாலும் குதிக்கலாம். அந்த பெருமுயற்சி, ராமனின் தொண்டில் விடாமுயற்சி, எடுத்த காரியத்தில் விடாமுயற்சி. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாண்டினது மட்டும் ஆச்சரியம் இல்லை, ஓரோரு இடத்துலையும் எத்தனை எதிர்ப்பு வந்தது பாருங்க. கடலை தாண்டிட்டு இருக்கிறச்சேவே மைனாகம்ங்கிற மலை எழுந்து நின்னது, அதை சமாளிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அடுத்து சுரசா என்பவளை எழுந்து நின்னாள், சமாளித்தார். சிம்ஹிகை எழுந்தாள், சமாளித்தார். இப்படி 3 பேரை சமாளித்து கொண்டு லங்கையில் போய் இறங்கறச்சேவே பெரிய வடிவத்தோடைய லங்கா நகரத்துக்கே பாதுகாவல், லங்கிணின்னு பேர் அவளுக்கு. அவள் வந்து தடுத்தாள், ஓங்கி அரைந்து அவளையும் தாண்டி போனார். எங்கெங்கு தேட வேண்டுமோ மொத்த இடத்துல தேடினார். மன உளைச்சலோட மன உறுதி தளர்ந்து போய் அமர்ந்தார்.
என்ன ரொம்ப வெறுத்து போயிருக்கேனே, கடைசியில் சீத்தை கிடைக்கலையே, நாமும் அழிந்து ராமனும் அழிந்து மொத்த பேரும் வீணா போக வேண்டியதானா என்று ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டார். ஆனால் அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் தனக்கு தானே உற்சாகப்படுத்திக்கிறார். விட மாட்டேன், ஜெயத்ததிபலோ ராமஹா, எப்போதும் ராமன் ஜெயிக்கிறான், சீதை ஜெயிப்பாள், சுக்கிரீவன் ஜெயிக்கிறார், லக்ஷ்மணன் ஜெயிக்கிறான், தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொள்ளுகிறார். அதை நம்ம நன்னா கற்றுக்கணும். ஏன்னா உற்சாகம் இழந்து போகிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று இடி விழுந்து நம்ம தலை இப்போ வீணாப்படலை. எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள். அதெல்லாம் பார்க்கறச்சே நம்ம உற்சாகம் இழக்கலாமா? எப்போதும் உற்சாகத்தோடு தான் இருக்கணும். நான் மனத்தால் ரொம்ப அடிபட்டுட்டேன், உடல் ரீதியாக அடிபட்டுட்டேன், பண ரீதியாக ரொம்ப அடிபட்டிருக்கேன், நான் ரொம்ப தாழ்ந்து போயிருக்கேன், யாரும் எனக்கு உதவுறதுக்கு இல்லை, என் உள்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒத்துரும் இல்லை. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வர்றது பாருங்க. அப்போ ஆஞ்சநேயர் தான் அதை புரிஞ்சுப்பார். அவர் திருவடிகளை கெட்டியாக பற்றினோம்னால் அவருடைய உறுதி நம்ம பிடிச்சுனுடும். அவர்கிட்ட இருக்கிற விவேகம் நிதானம் நம்மகிட்ட ஒட்டிக்கிறது. அனைத்தையும் தகர்த்தெறிந்து கொண்டு முன்னுக்கு வந்துடுறோம். நம்மால் 10 பேரை தூக்கி போக முடியாது. அதுவும் நிச்சயமாக காமம், குரோதம், அகங்காரம், சுவாதந்திரியம் எத்தனை தீயது. இதை நம்ம ஜெயிச்சிட முடியாது. ஆனால் ஆஞ்சநேய சுவாமியை பிடிச்சிட்டோம்னா மொத்தத்தையும் தகர்த்து தூக்கிட போகிறார். தகர்க்கிறார்னு சொன்னால் யாரையும் அவர் அழிக்கிறதே இல்லை. அவர் என்ன பெருசா சண்டை போட்டார் சொல்லுங்க. ராவணா முதலாளோருடைய அந்த ஒரு 7 நாள் சண்டையை தவிர ஆஞ்சநேயரனை எப்போ பார்த்தாலும் சண்டை போண்டே இருக்கிறவரா? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமநாம சங்கீர்த்தனம், பெருமுயற்சி. சீதையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோட எப்படியும் தேடி பிடிச்சிட்டாரோ இல்லையோ, தானே மன அழுத்தத்தில் உட்கார்ந்தார், தளர்ந்து போயிட்டார். ஆனால் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தேர்த்தி கொண்டார். அதுதான் பெருமுயற்சி, உத்தானம். நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு செயலை நன்னா முடிக்கிற வரைக்கும் நல்ல செயலாக தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் முயற்சி விடாமல் தொடர வேண்டும். ஆஞ்சநேயர் அருள் புரிவார். எடுத்த காரியத்தை முடித்து கொடுப்பார். ஒரு தடவை ஃபெயில்யூரா, அடுத்த தரம் ஃபெயில்யூருங்கிறது நடக்காது. நல்ல காரியத்தை நாம் எடுத்திருக்கோம்னால் அதை பகவான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல காரியத்தை நாம் எடுத்திருக்கோம்னால் அதை பகவான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இந்த உறுதி கண்ணனே கீதையில் கொடுத்துட்டார். என்னை நம்பி நீ நல்ல காரியத்தை ஆரம்பி. உனக்கு 10% முயற்சி இருக்கா, பாக்கி 90% நான் போடுறேன், முடிச்சு கொடுக்குறேன். நீ ஆனால் அந்த நல்ல காரியத்தை ஆரம்பி. என்ன நம்பு, என் திருவடிகளில் பாரத்தை வைத்து தொடங்கு. நீ பலத்துக்கு ஆசைப்படாதே. நீ என்ன முயற்சி எடுக்கிறையோ அதன் பயனையும் என் திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டு செய். உனக்கு காரியம் நடக்கிறதா இல்லையாப்பார்? சரணம்னு சொல், உன் காரியம் நடக்கும். உனக்குன்னு காரியத்தை தேடாதே. நான் எதை தர்மத்தில் சொல்லியிருக்கேனோ அதை எடுத்து செய், கண்டிப்பாக உனக்கு பலம் கிட்டுங்கிறார். அதுக்கு ஆஞ்சநேய சுவாமி இடத்தை பிரார்த்திக்கிறோம். அப்போ பெருமுயற்சி, உத்தானம். எத்தனை தடவையோ சீத்தை கிடைக்காவிட்டாலும் கடைசி அவரே வேண்டின்றார். நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னது தப்பாக போச்சு. சீதே, தேவரீரே தான் உம்மை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும். அவர் உட்காண்டிருந்தா அந்த மரத்துங்களையே சீத்தை இருந்தா, அங்கேயே அசோகவனம், அங்கேயே அந்த சின்ன சரசு, அதன் கரையிலேயே மரத்தின் அடியில் சீத்தை இருந்துவிட்டார். ரொம்ப ஆனந்த ஆஞ்சநேயருக்கு. அந்த பெருமுயற்சி நமக்கு வேணும். அடுத்து சம்யமகா, தன்னடக்கம். இத்தனை முயற்சி இருந்து கடலை தாண்டி வந்தவாளாக இருந்தால் நம்ம முதல்ல நம்ம புராணம் பாடியே சீதைக்கு போரே அடிச்சிருக்கோம். சொல்லணும்னா வேடிக்கையாக சொல்லணும்னு வச்சுங்க. சீத்தை கடைசி யாரோத்தர் வந்தார், ராமன் என்னானார்னு சொல்கிறத விட்டுட்டு நான் என்னானேன்னு கேட்குறத விட்டுட்டு இவர் என்னமோ வளர்ந்தாராம், தொடை தட்டினாராம், தோல் தட்டினாராம், 100 யோஜனை சமுத்திரத்தை கடந்தாராம், லங்கினியை ஜெயிச்சாராம், உள்ளே வந்தாராம். இதெல்லாமா இப்போ சீதைக்கு தேவை? இதெல்லாம் பேசவே இல்லையா ஆஞ்சநேயர். அவர் ஒன்றே சொன்னார். சீதை கேட்டாள், இப்பேற்பட்ட கடலை தாண்டி பெரும் சேனை வந்து ராவணனை போன்ற வலியவனை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? இது உம்மால சாத்தியமா என்று சீதை கேட்கிறாள். ஆஞ்சநேயர் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு இருக்கிற சக்திக்கு எது சாத்தியம் இல்லை, இப்போவே ஜெயிச்சிருவேன். நான் ஒருத்தம்போரும் ஜெயிச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லணும் இல்லையோ? சொல்லவே இல்லையே. சுந்தர காண்டத்தை வாசிச்சு பாருங்க. தன்னடக்கத்தோட எங்கள் மொத்த குரங்கு கூட்டத்திலேயே, எங்கள் குரங்கு சேனையிலேயே நான் தான் ரொம்ப கடைநிலை ஊழியன். என்னை போல யாரும் தாழ்ந்தவனே இல்லை. ரொம்ப குறைச்சலான சக்தி, குறைச்சலான புத்தி, குறைச்சலான ஆற்றல், இவ்வளவுதான் எனக்கு இருக்கிறது. ராமபக்தியில் பெருத்தவர்கள் இன்னும் நிறையா இருக்கா, சக்திமான்கள் நிறைய பேர் இருக்கார்கள். இந்த பேச்சு நமக்கு வருமா? எத்தனை சக்தி அவரிடத்தில் இருந்தாலும் அத்தனை தன்னடக்கத்தோட வானரப்படையில் தாழ்ந்தவன் நானே. என்னாலேயே உன்னை வந்து தரிசிக்க முடியும்னா சீதே, உன் அருள் இருந்தால் இனி எந்த வானரந்தான் எதைத்தான் தாண்டி வராது. இதெல்லாம் எங்களால் நடந்ததில்லை. ராமனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தின் மகாத்மியம்
என்னவர் எடுத்து கூறியிருக்கணும்னால் சீதைக்கு ஆனந்தம் தாங்கலை. இவர்னா ஆஞ்சநேயர் நம்ம பர்த்தா நல்ல தூதனா பார்த்து தான் தேடி அனுப்பிச்சிருக்கார். இத்தனை சக்தியா இருந்தாலும் ஒரு துளி ஒரு செருக்கு இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், எவ்வளவு தன்னடக்கத்தோட நம்ப முடியறதா நம்மாலே? நமக்கு ஒரு துளி பெருமை வந்த உடனே டமாரம் அடிச்சுன்னு விடுவோம். ஊர் முழுக்க போர் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அது இது. அவர் ஒண்ணுமே பேசலையே. அத்தனை தன்னடக்கம் வேணும். அது இருக்கத்தான் பெரியோர்கள் நம்மை அனுகிரகிக்கிறார்கள். நம்ம இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டோம், சுய புராணம் பாடின்னு வச்சுங்க, பெரியோர்கள் கிட்டக்கே வரமாட்டா. ஓஹோ, இவன் ஆத்ம பிரசம்சை பண்றான், தற்புகழ்ச்சி, இவங்கிட்ட போகக்கூடாது. அப்படி இல்லை, தன்னடக்கத்தோடு இருக்கணும். தாக்ஷ்யம், சாமர்த்தியம், எங்கே எப்படி பேசணும்னு தெரியணுமே. சீதைக்கு முன்னாடி போய் இவர் ஓஹோன்னு சம்ஸ்கிருதம் பேசியிருந்தா குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுவான்னு சீதைக்கு சந்தேகம் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச குரங்கு பாஷையை பேசுகிறேன்னு சொல்லியிருந்தா அது சீதைக்கு புரிஞ்சிருக்காது. பெரிய குரங்கு வடிவத்தில் போய் நின்று இருந்தா தட்டுன்னு பயத்திலேயே சீதைக்கு பிராணனே நின்னாலும் நின்று போயிருக்கும். ஒன்றும் பண்ணலையே. எவ்வளவு சாமர்த்தியமான முடிவு. மேல் கிளையிலேருந்து கீழ்கிளைக்கு வந்து உட்காண்டார். ராமாயண கதையை அழகான குரல்ல பாட ஆரம்பிச்சுட்டார். அது யாரையும் தடுத்து நிறுத்திடுமே. தற்கொலை பண்ணிக்க போறவனை கூட 5 நிமிஷம் நிறுத்தும். அதுதான் ராம கதைக்கு இருக்கிற பெருமை. உயிரே பிரிஞ்சுட்டு இருந்தா கூட போகிற உயிரை தடுத்து நிறுத்திடும். அதான் மிருத சஞ்சீவினியான ராமநாமம். அதைத்தான் சொல்லணும், சீதையை காப்பாற்றணும். எவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சுட்டார். இதுதான் சாமர்த்தியம். அதே போல சஞ்சீவி மலைக்கு போனார், அங்க இருக்கிற மூலிகையை தேடினார், கிடைக்கல. நாம இருந்தால் ரொம்ப வேகமா வந்து ராமா என்னால் ஆன முயற்சி எடுத்து பார்த்தேன், கிடைக்கல, வாட் டு டூ அப்படின்னு முடிச்சுடுவோம். இந்த வாட் டு டூக்கா இங்கேருந்து அனுப்பிச்சிருக்கார் ராமன். இப்போ உடனே சட்டுன்னு முடிவெடுத்தார், மலையையே பெயர்த்து கொண்டு போவோம். அது சாமர்த்தியமான முடிவு. வந்தவர் சீதையை மட்டும் பார்த்துட்டு போல, ராவணனை பார்த்து ஒரு சுற்று நாட்டு நடப்பு தெரிஞ்சுன்னு போகணும், லங்கையினுடைய பலத்தை தெரிஞ்சுன்னு போகணும். சாமர்த்தியம், இதெல்லாம் அவருடைய சாமர்த்தியத்தை காட்டும். அப்பிரமாதா, கவனக்குறைவே கிடையாது. எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் நூல் பிடித்தா போலே நன்கு திட்டமிட்டு எதையும் மறந்து போயிடாமல் அடுத்தடுத்து அந்த கவனக்குறைவே இல்லாத பண்ணார் பாருங்க. இது கடைசி வரைக்கும். எப்ப லவகுஷர்களோட போய் அவர்களை சீதை ராமனோட சேர்த்து வைக்கிற வரைக்கும் ஒரு கவனக்குறைவில்லை. திரும்ப திரும்ப ராமனுக்கு எது வேணுமோ அதிலேயே கவனம். ஆஞ்சநேயருக்கு கவனக்குறைவில்லைன்னு எது சொல்றேன், அவர் கவனம் முழுக்க இருக்கிறது சீதாராமர்களிடத்தே. அதை தவிர அவர் உள்ளம் மத்தொன்னு நாடவே இல்லையே. அப்புறம் எப்படி கவனக்குறைவு வரும் சொல்லுங்க? அப்ப நம்ம கவனமும் குறைவில்லாமல் இறைவனிடத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். திருத்திகி, நல்ல உறுதி, என்ன தைரியம். ராவணேஸ்வரனை பார்த்து உனக்கு நல்லது சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ராவணா, உனக்கு வாழணுங்கிற எண்ணம் இருந்தா ராமனிடத்திலே சரணம்னு போய் நில். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, ருத்ரஸ்திரிநேத்திரஸ்திரிபுராந்தகோவா, இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, திராத்தும் நசக்கியாயுதி ராமவத்யன். ராமனை எதிர்த்து நீ வாழ முடியாது. எந்த தேவதை வந்தாலும் ராமனை ஜெயிக்க முடியாது. புரிந்துகொள். நல்லது சொல்வதற்கு வந்தேன், இப்போதே சீதையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடு. என்ன தைரியம். ராவணனை பார்த்தும் எதிர்த்து பேசினார் இல்லையோ. அடுத்து ஸ்மிருதி, நல்ல ஞாபக சக்தி. சீதையை பார்த்த உடனே கிடுகிடுன்னு ரீகலெக்ட் பண்றார். நாம ரிஷியோக்கு மூக்க மலையில மறைஞ்சுட்டு இருந்தோம், ஆகாசத்துல ஒருத்தன் இந்த பெண்ணைத்தான் தூக்கிட்டு போனார். அப்பவ மூட்டையா கட்டி ஆபரணங்களை கீழே போட்டா அந்த ஆபரணமும் இவ திருமேனியும் ஒத்திருக்கு. அன்னைக்கு பார்த்த அங்க அடையாளங்களும் இந்த சீதையும் ஒத்திருக்கிறாள். இவள் தான் சீதையா இருக்கணும். என்ன ஞாபக சக்தி பாருங்க. அத்தனை உடனே வேலிடேட் பண்ணிவிட்டார். அந்த ஞாபக சக்தியும் அவரிடத்துல தான். கடைசியா நல்ல துவக்கம். அவர் ஆரம்பிச்சது ஜோர் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன நல்ல துவக்கம்? பக்தி தான் துவக்கம். ராம காரியத்தை பண்றோங்கிற துவக்கம். அவர் நிமிர்ந்து மகேந்திர பர்வத்தத்தில் அவ்வளவு மலையை விட பெருசா உயர்ந்து தன்னுடைய திருவடியை ஓங்கி பாராங்கல்லில் அழுத்திண்டு கிளம்பினா பாருங்க. நல்ல துவக்கம். அந்த துவக்கத்திலேருந்து ஏன் பிறந்த போதே ஆகாசத்தை நோக்கி சூரியனை பார்த்து இது ஒரு பழம், இதை பிடிச்சு சாப்பிடணும்னு தாவினார் பாருங்க. நல்ல துவக்கம். முதல்ல பிரம்மாவிடத்திலிருந்தே பிரம்மாஸ்திரமே உன்னை ஒன்றும் பண்ணாது, உனக்கு பிரம்ம ஞானமும் தரிசனமும் ஏற்படும் என்று வரம் பெற்றார் பாருங்க. நல்ல துவக்கம். இது ஒன்னொன்னுன்னா அவருக்கு நல்லதுல கொண்டு போய் விட்டது. ஆக பெருமுயற்சி, தன்னடக்கம், சாமர்த்தியம், கவனக்குறைவா இல்லாதது, நிதானமா இருக்கிறது, நல்ல உறுதி, தைரியம், ஞாபக சக்தி, நல்ல துவக்கம், இது இத்தனையும் நம் வாழ்க்கை வளம் பெறுவதற்கு உதவும். ஆஞ்சநேயர் அருளால் நம் ஒவ்வொருவருக்கும் இது ஏற்பட்டு இல்லம் செழிப்பார்க்கணும் என்று இந்த நன்ன நாளில் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போது இந்த சரித்திரத்தை பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏப்ரல் மாதம்
26, 27, 28 ஆகிய 3 தேதிகளிலும் பாண்டிச்சேரியில் அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில், காந்தி வீதி, பாண்டிச்சேரி 1, மாலை 6:30 மணி. முதல் நாள் தலைப்பு நம்மை அறிவோம், 2ஆம் நாள் தலைப்பு தெய்வத்தை அறிவோம், 3ஆம் நாள் தலைப்பு ஆனந்தமாக வாழ்வோம். அவசியம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டுகிறேன்.